தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு எனது முத்தான முதற்கண் வணக்கம். இக்காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்று வருகிறேன். சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. அதற்கு தமிழ்நாடு பக்கத்து மாநிலமான கர்நாடகா மற்றும் கேரளாவிடம் தண்ணீர் கேட்டபொழுது தர முடியாது என்று கூறினார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலுள்ள நெய்வேலியிலிருந்து நிலக்கரி மற்ற மாநிலங்களுக்கு தருகிறோம். சமீபத்தில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அன்று மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள அமசியாபுரம் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. அந்த தண்ணீர் தொட்டியிலிருந்து விநியோகிக்கப்பட்ட அசுத்தமான குடிநீரை மக்கள் 2 நாட்கள் வரை பயன்படுத்தியுள்ளனர். இந்த தண்ணீரை குடித்த சில கிராம மக்கள், குறிப்பாக குழந்தைகள், முதியோர்கள் வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர். இச்சம்பவம் தெரிய வந்தவுடன் தொட்டியில் இருந்த நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு தொட்டி முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டது. மாற்று ஏற்பாடாக கிராம மக்களுக்கு தண்ணீர் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டது. இச்செய்தியை அறிந்த நான் பல மணி நேரம் யோசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் நான் தமிழ் புத்தகத்தில் படித்தது ஞாபகம் வந்தது. இவ்வுலகில் முக்கால் பகுதி நான் யார் தெரியுமா? அதுதாங்க நம்ம கடல் தண்ணீர். சென்னையில் ஒருவர் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் என்ற கருவியை பயன்படுத்தி கடல் நீரில் இருக்கும் உப்பை வெளியேற்றி குடிக்கும் தண்ணீரை அறிமுகப்படுத்தினார். இதற்கு கவர்மெண்ட் அப்ரூவல் அளித்தது. கடல் நீரில் இருக்கும் உப்பை வெளியேற்ற 2 முறைகள் உள்ளன. ஒன்று ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், மற்றொன்று தெர்மல் டிஸ்டிலேஷன். ஏன் இந்த 2 முறைகளையும் இணைக்கக்கூடாது என்று என்னுள் ஒரு கேள்வி எழுந்தது. அதற்கு என் அறிவியல் ஆசிரியரிடம் நான் கேட்டபொழுது அவர் இந்த 2 முறைகளையும் பயன்படுத்துவதால் உப்பு முழுமையாக எடுக்கப்படும் மற்றும் சுத்தமான குடிநீர் கிடைக்கும் என்று கூறினார். Uses of thermal distillation and reverse osmosis. We, student of Carmel Girls Higher Secondary School, Sangarapuram, Kallakurichi district, we are excited to introduce our SIDP design to converting the sea water into heavy pure water. The core focus area of a combined reverse osmosis and thermal distillation system is to create a highly efficient, flexible and sustainable solution for freshwater production by addressing the limitation of each standalone process. The problem mentioned specifically high energy consumption, environmental impact of brine and operational constraint of standalone desalination and particularly relevant to coastal communication in Tamil Nadu, facing chronic water scarcity and relying on existing or planned desalination projects. A reverse osmosis process and thermal distillation to give the heavy pure water. இவ்வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காட்சியை முழுமையாக பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.